இந்த பாதகாதிபதி செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பார்த்து குருமங்கள யோகத்தை உண்டாக்கி பூமி லாபத்தை தருகிறார். அப்ப என்ன ஆகும்? மகர ராசிக்காரர்கள் சொந்த வீடு வாங்குவீங்க, லேண்டு வாங்குவீங்க, பெருசா இடம் வாங்குவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. காரணம் என்னன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம்னா அது இந்த நேரம்தான். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த குரு பகவான் செவ்வாயை பார்க்கிற இந்த முத்தான நேரம் இந்த நேரம்தான். இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்த்து விட்டார். அடுத்ததாக இந்த செவ்வாய் உங்களுடைய உடம்பை பார்க்கிறார், மகரத்தை பார்க்கிறார். மகரத்தை செவ்வாய் பகவான் உடம்பை பார்க்கும்போது தேகபலம், தேகபலம் தான், பாதபலம் தான், உடம்ப தெம்பு பண்றார் இந்த குரு பகவான். குரு உடம்ப ஒரு வஜ்ரமாக்குறார், இதெல்லாம் பண்றார். அடுத்து இந்த குரு பகவான் என்ன பண்றார்? 3ஆம் பார்வையாக, அது 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது உங்களுடைய ராசிநாதன் சனி 1, 2 குடையவன் வக்கரம் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கிறான் அல்லவா? அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது உடல் வலிமை என்பது ஏற்படுகிறது. தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரம் என்பது மேம்படுகிறது. இது எல்லாத்தையும் குரு பகவான் பண்றார். இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் 2 குடையவன் வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கரம் பெற்ற இந்த குருவை, அந்த சனியை குரு பார்த்து தனப்பிராப்தியை உண்டு பண்ணுகிறார்.